மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை செருப்பால் தாக்கிய பேருந்து நிலைய மேலாளர். சமூக வலைதளங்களில் தீயாய் பரவிய வீடியோ. என்ன நடந்தது பார்க்கலாம். ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமானதால் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் வழக்கத்திற்கு மாறாக பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தாராபுரம் நோக்கி செல்லவிருந்த அரசு பேருந்தை ஓட்டுநர் கணேசன் இயக்கி வந்துள்ளார். பயணிகள் பேருந்தில் ஏறிய பின்னர் மேலாளர் மாரிமுத்துவின் உத்தரவின்றி குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாக பேருந்தை இயக்க முடியாது என்று ஓட்டுநர் கணேசன் தெரிவித்துள்ளார். மேலும் மேலாளரிடம் அனுமதி பெற்று வருமாறு பயணிகளிடம் அவர் கூறியதாக தெரிகிறது. இதன் காரணமாக மேலாளர் மாரிமுத்து பயணிகளை தூண்டி விடுகிறாயா என்று ஓட்டுநர் கணேசனை நோக்கி கேட்டு செருப்பால் தாக்கியுள்ளார். இந்த சம்பவத்தை பேருந்து நிலையத்தில் இருந்த பயணிகள் காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தனர். ஓட்டுநர் கணேசனை மேலாளர் மாரிமுத்து செருப்பால் தாக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் அதிவேகமாக பரவியது. இச்சம்பவம் குறித்து மதுரை அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் உடனடியாக விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் முடிவில் ஓட்டுநரை தாக்கிய குற்றத்திற்காக பேருந்து நிலைய மேலாளர் மாரிமுத்துவை தற்காலிக பணி நீக்கம் செய்து மதுரை மண்டல போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் இளங்கோவன் உத்தரவிட்டுள்ளார். போட்டானுங்க